மிஸ் இந்தியாவா செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I really feel great and I would like to thank my brother for his great support. My dream has come true. Thank you ma'am. உங்க போட்டோ செஷன் கண்டினியூ ஆகட்டும். நான் அப்படி இருக்கேன். என்ன சித்ரா இதெல்லாம்? போட்டோ செஷன்னா மிஸ் இந்தியா கூட ஒரு நாள்ல ஒரு ஆர்டிகல் எழுதுறாங்க. அதுக்குதான். ஆமா, நம்ம இடத்தை பத்தி ஏதோ சண்டை ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, என்ன ஆச்சு? எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஐயோ, நான் எதுவும் சொல்லல. சண்டை நடந்ததையும் சொல்லல, அடி வாங்கினது கூட சொல்ல சார். உங்கள அடிச்சிட்டானா? யார் அவன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அது வந்துமா. இப்ப சொல்லுங்க, என்னாச்சு? அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூலிக்கார பசங்க. 2000 குடிசைங்க இருக்கு. இருக்கட்டும், அதுக்கு என்ன? இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர்லாம் காட்டினா நாங்க பயப்பட மாட்டோம். உங்கள மாதிரி நாங்க 1000 பேரை பார்த்திருக்கோம். உங்களால முடிஞ்சதை பாத்துக்குங்கன்னு தைரியமா சொல்லிட்டாமா. யாருன்னு உங்களை அடிச்சது? அவன் யாருன்னு சொல்லுங்க. வேலான்னு ஒருத்தன். அவன் கூட தான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. வேலாவா? அவன் எவனா இருந்தானே சுட்டு தள்ள வேண்டியது. ஈஸியாலாம் ஒண்ணும் பண்ணிட முடியாதுமா. உன்னால முடியலனா ஏன் கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். நோ சித்ரா, அவனை நானே பாத்துக்கிறேன். நான் அதுக்கு சொல்லல. நீ கொஞ்சம் பொறுமையா இருமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. சண்முகம், மினிஸ்டருக்கு போன் போடு. ஓகே சார். உன் வழியில நீ போ. அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அடிச்சிட்டானா பாத்துட்டு சும்மா இருக்கு. ஹலோ. அடே 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 நிறுத்துங்கடா. காண்ட சிரிக்கிங்க போட்டோ கொண்டு வந்து ஓட்டறதுக்கு ஏக்கடதா கடச்சடா. இப்படி அலையறதுக்கு எவ்வளவு இஸ்துக்கு ஓட வேண்டியதானே. கம்மி கிடைக்கா. இவதான்க்கா மிஸ் இந்தியா. சும்மா கும்முனுக்குது. அச்சி வாய மடே. யக்கா, குடிக்கிற மாதிரி டீ போட்டு சொல்லு. வேலைக்கு ஒரு டீ ஏன் கூட. ஏய், மூக்குல இருந்து கை எடு. அட, இவ போட்டோ என்னடா இங்க வச்சுக்கிறீங்க? வேலா, மிஸ் இந்தியா வேலா. இவ மிஸ் இந்தியா? ஆமா, உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? அது நம்ம ஃபிகர் மாமே. வேலா, அப்படியே வேலா. உண்மையா சொல்றே நீ? ஐயா சொன்னா அது என்ன வேணா செய்யும். ஏய், ரீல் தானே உறேனே, பாங்க தானே. ஃபிகர் விஷயத்துல ஐயா எப்போ உதார விடுறதே இல்ல. அது ஆமா. ஒரு சிட்டிக்கு போட்டான்னு வெச்சுக்கோ, சிட்டு செட்டில் ஆயிடும். ஏய், போறா டேய். இல்ல போறா டேய். போடுமா. இல்ல வேணா சொல்றல. ஏய், சொல்றா. ஏய். ரெடி? போட போறேன். போடு. போட்ருவேன். போட்டுறேன். இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடு. போட்ட உடனே வந்துட்டாளே. நான் பாபா ரஜினிகாந்த் ஆயிட்டனா? நினைச்ச உடனே வந்துட்டா. ஏய். ஏய், என்னையா? ஆஹா டேய், கைய தூக்கி கூப்பிடுறாடா. வர்க்கவுட் ஆகுது மாமே. பட்டா. நீ கூட இந்த ஏரியால தான் இருக்கியா? ஆமா. இங்க வேளாண் ஒரு ரவுடி இருக்கானே. யார் அவன்? என்ன தெக்கனே? அவன் காலை எடுக்கிறதுக்கு. நீ எடுக்க போறியா இல்ல ஆள வச்சு எடுப்பியா? அது உனக்கு அனாவசியமான விஷயம். அனாவசியமா? ஐயா தான் வேலா. அப்பவே நினைச்சேன் நீதான் அந்த ரவுடி வேலாவா? இங்க அண்ணன் மேல கைய வைக்கிறதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? ஓஹோ, நேத்து வந்த வெள்ள வவ்வால் தான் உங்க அண்ணனா? ஏய், வார்த்தை அளந்து பேசு. ஐயோ, இந்த பார், ஒரு போன் பண்ணனா 100 பேர் வந்து இறங்குவாங்க. தேங்க்ஸ். என்ன அடிக்கிறதுக்கு 100 பேர் வேணும்னு சொல்றியா? அதுக்கு பண்ணு. திமிரு இரு வர. ஹலோ, ஏய் கபாலி, இங்க ஒருத்தன் கால் எடுக்கணும். அர்ஜென்ட்டா சென்ட்ரலுக்கு வந்து சேரு. என்னது? பைனல் இருக்கியா? எதுக்காக போற? அவனுக்கு என்ன தெரியும் நீ கூப்பிடுவேன்னு? பொண்டாட்டி பிள்ளைங்களோட மொட்டை அடிக்க போயிருப்பான். ஏய், வந்த உடனே போன் பண்ணு. அவன் வரும்போது பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வர சொல்லு. ஏய், என்னடா? ஐயோ, ஒரு ஹீரோ நினைப்பா? நோடா. நான் நினைச்சேன்னா ஒரே நிமிஷத்துல இந்த ஏரியா வேலை பண்ணிடுவேன். எங்க இருந்து உனக்கு இவ்வளவு கொழுப்பு வந்தது? கேக்குறல? ஏய், என்ன பாக்குற? என்னடா பாக்குற? அப்படி பார்த்தா பொண்ணுங்கள விழுந்துருவாங்க நினைப்பா? மச்சான், என்னடா சாப்பிடுற? உடம்பு இப்படி வச்சிருக்க? என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஒழிஞ்சு எடுத்துருவேன். தோடா. எங்க சாரி சொல்லு. சாரி சொல்லுடா. ஏய், எப்போ 2 விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோ. ஒரு ஆம்பளையை இவ்வளவு கிட்டக்க வச்சு பேசுறது அவ்வளவு நல்லதில்ல. ரெண்டாவது, ரொம்ப நெருக்கமா நிக்கிறியா? ஒரு மாதிரியா இருக்கு. தள்ளி நில்லு, சொல்றேன். அட போடா. இந்த இடம் ஒண்ணு நினைச்சியா? என்னோடது. ஏய், உன்னது என்னது எல்லாமே ஒண்ணுதான். போ போ போ. ஹீரோ ஒன்னு வச்சுக்கிறேன். வச்சுக்கோ. நக்கலா? உன்னை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். பாத்துக்கிறேன். என்ன பாக்குற? போடா. இங்க ஒண்ணு நடிச்சது மட்டும் இல்லாம என்ன வேற சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்றியா? ஐயோ, ஊக்கம் கூட வர மாட்டேங்குது.
சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதடா. என்னாச்சு சித்ரா? கனவு வந்தது. கனவா? கனவுல பல வகை இருக்குமா. ஏ சர்டிபிகேட், யூ சர்டிபிகேட், XX, XXX. உனக்கு வந்தது எந்த வகை? அதேதான். கனவுல அந்த வேலை வந்தான். வேலாவா? அவன் எப்படி உன் கனவுல வந்தா? கனவுல ஏதாவது பண்ணிட்டானா? முத்தம் கொடுக்க வந்தான். கொடுத்தானா? இல்ல, நானே கொடுத்த மாதிரி வந்தது. அப்படி போட. தப்புமா. உனக்கு அப்படியெல்லாம் கனவு வரக்கூடாது. ஆமாமா, அவன் நம்ம விரோதி. அவன் கைய உடைக்கிற மாதிரி, காலை முறிக்கிற மாதிரி, அவனை மிதிக்கிற மாதிரி தான் வரணும். அங்க எதுக்காக போன? என்ன நடந்துச்சு? லைட்டா வார்னிங் கொடுக்க போனேன். அவனுக்கு வார்னிங் கொடுத்துட்டு இவன் ஏன் வைக்கப்படுறா? விபரீதமா இருக்குமோ? நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன், வாங்க வாங்க. சார், இப்ப நடந்திருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா நிலைமை எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. நான் சொல்றத கேளுங்க. ஹோம் மினிஸ்டர் உங்க ஃப்ரெண்டு, அவருக்கு போன் போட்டு அவனை தூக்கி உள்ள போட சொல்லுங்க. சார், நீங்க அப்படி பண்ணல, உங்க தங்கச்சி அவன் தள்ளிட்டு போயிடுவான் சார். நான் சொல்றத கேளுங்க, மினிஸ்டருக்கு போன் பண்ணுங்க. ஹலோ, நீங்க யாருங்க? இருக்காருங்க, ஒரு நிமிஷம். சார், யாரோ தண்டராஜா. ஓ, அவர் நம்ம ஃப்ரெண்டு தான்யா. ஹலோ தண்டராஜ், சொல்லுமா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள என்ன ஹெல்ப்? அவ்வளவுதானே. போலீஸ் அனுப்பிச்சு முட்டிக்கு முட்டி தட்டி அவங்களை உள்ளத்துக்கு போட்டுடுறேன். இது பார், பாட்டில் அனுப்புறேன், நீ அது விஷயமா ஒண்ணுமே சொல்லியே. ஓகே ஓகே, அது நான் பாத்துக்கிறேன். ஹலோ, போறது இதுல ஒன்றும் குறைச்சல. நீங்க எல்லாருமே இந்த இடத்த பல வருஷமா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த ஏரியால நிறைய கொலைகாரனுங்க, கொள்ளக்காரனுங்க, வழிப்பறி, பிட் பாக்கெட் எல்லாம் இருக்கிறீங்கன்னு புகார் வந்திருக்குது. வேலை வேலத்து போய் நிக்குது இந்த சிட்டி. ஹோம் மினிஸ்டரோட ஆர்டராக்கு காலி பண்றதுக்கு என்ன கவுண்டம்பாளையத்தில் இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம மரியாதையா காலி பண்ணிட்டு போனா உங்களுக்கு தான் நல்லது. முடியாதுன்னு யாராவது முரண்டு புடிச்சீங்கன்னா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் குமுறுன்னு குமுறி போடுவேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி போட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றரை இஷ்டம். ஏங்கண்ணே, உன் வீரத்தால இந்த ரவுடிங்களை எல்லாம் தொத்தி அடிச்சுட்ட. ஆனா இந்த போலீஸ்காரங்க எங்களை இங்க இருந்து காலி பண்ணி வச்சிருவாங்க போல இருக்கேப்பா. எந்த ஆதரவும் இல்லாதவங்களுக்கு கடவுள் தான்க்கா ஆதரவு. நாம எங்கேயும் போக மாட்டோம். ஏதாவது ஒரு முடிவு சொல்ல. ஃப்ரெண்டுங்களா, கிட்டக்க வர திருவிழா இது விநாயகர் சதுர்த்தி. அப்புறம் என்ன, திருவிழா கொண்டாட வேண்டியதுதான். அதுக்கு முதல்ல விநாயகருக்கு கோயில் வேணும்ல. ஆமா, கட்டுங்கடா கோயில. எங்கடா? இங்கடா. அண்ணாச்சி, ரொம்ப நாளைக்கு முன்கூட்டி ஒரு பெரியவர் இங்க பிச்சை எடுத்துக்கிட்டு கிடந்தாரு தெரியுமா? தெரியாது. அவர் கூட ஒரு சின்ன பையன் கூட இருந்தானே, பாத்திருக்கா? தெரியாது. கோயில் கட்டியாச்சு, கொண்டாடுறதுக்கு ரெடியா இருங்கடா. உன்னால கோவில் வந்துருச்சு. இப்போ திருவிழா கொண்டாட போறோம், திருவிழா கொண்டாட போறோம், திருவிழா. நம்ம கொண்டாடுறதுக்கு இல்லடா இந்த திருவிழா. என்ன இரு சொல்றேன். வந்துட்டானுங்கடா, இப்ப ஆரம்பிங்க உங்க திருவிழாவை. நீங்க மாற மாட்டீங்க, நீங்க மாற மாட்டீங்க. உங்களுக்கு திமிரு ரொம்ப ஏறி போச்சு. என்றாங்க ராத்திரியோட ராத்திரியே கட்டி போட்டீங்களா? இல்லைண்ணா, நான் பிறந்ததுல இருந்தே இங்கதான் இருக்கு. எனக்கு காது குத்துறதே இங்கதான். போலீஸ்கே தொப்ப காட்டுறியா? மரியாதையா சொல்ற, ஒழுக்க மரியாதையா எல்லாரும் காலி பண்ணி போடுங்க. ஆமா,
vacate this place immediately. அதான் மாட்டேன்னு சொல்றேன்ல. Hey! Vacate this place immediately. சாதான் போயா. Charge! எனக்கே காது குத்துறானுங்களாமா. ஒருத்தரை சும்மா விடாதீங்கடா. அடிச்சு நொறுக்குங்க. ஏண்டா கோயிலாட கட்டுறீங்க கோயில கும்பிடுங்கடா அவனுங்கள. நம்ம கோயிலை இடிச்சிட்டானுங்கடா சாமியோ. என்னாச்சு வேலா? நம்ம கோயிலை இடிச்சிட்டானுங்க. இப்ப என்ன பண்ணணும்ங்கற? இப்ப நீ அழுவணும். அழுவு. எதுக்கு? ஐயா சொல்லுங்கறேன்ல, அழுது தொலை. நல்லா ஒப்பாரி வை. ஆவுட்டும். ஐயோ பாவிங்களா, எங்க கோயில அடிச்சு பிடிங்களே பாவிங்களா. என்ன கதை விடுறீங்க? என்ன எல்லாரும் சேர்ந்து அழுங்கண்ணா. நம்ம கோயிலை இடிச்சிட்டானுங்கண்ணா. ஐயோ என்ன பார்த்தா அழகா போலீஸ்காரங்களை பார்த்து அழுவு. கரெக்ட் அள்ளி விடு. வேலைக்கு ஆப்பு வச்சுட்டாருங்க. போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அத்துமீறல், போலீஸ் அடக்குமுறை, போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம். கோயிலை இஷ்டானுங்கடா சாமியோ. நம்ம புள்ளையார் கோயிலை இஷ்டானுங்கடா சாமியோ. எங்க கோயிலை இடிச்சு விட்டானுங்கடா சாமியோ. இங்க நடந்து போச்சு. போலீஸ்காரங்க கடப்பாரியால எங்க கோயிலை இடிச்சிட்டானுங்க. அவங்க குடும்பம் விளங்காம போல. அந்த இன்ஸ்பெக்டர் ஊட்ட அந்த சுனாமியால வந்து சுருட்டிட்டு போவா. உன்னை பாடின வாரின்னு போக எங்க கோவில அநியாயமா இடிச்சிட்டு முடியாடா பாவி. இங்க என்ன நடந்துச்சு சார்? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சார்? எங்க கோயிலை இஷ்டானுங்கம்மா. எங்க புள்ளையார் கோயிலை இஷ்டானுங்க. இதோ இவங்க செத்து போன வீரப்பனை சுட்டாங்க. ஓகே, எங்க புள்ளையார சுட பாக்குறாங்களே, நாங்க விட்டுருவோமா? புள்ளையார பாருங்க எவ்வளவு பாவமா உட்காந்துங்கிறாரு. அவரு என்ன தப்பு பண்ணாரு? தண்ணி கூட இல்லாம பண்ணிட்டானுங்க. அதனால தான் சொல்றேன், எங்க புள்ளையாருக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க விட மாட்டோம். அச்சு வரைக்கும் விட மாட்டோம்.